சூர்யா நடிக்கவிருந்த படத்தில் சிம்பு நடிக்கிறாரா? நடந்தா நல்லா தான் இருக்கும். சிம்பு இப்பொழுது தனது இரண்டாவது இன்னிங்ஸில் இருக்கிறார். இந்த முறை எண்ணங்களை ஒருமுகப்படுத்தி சிறப்பாக நடித்து வருகிறார். முக்கியமாக சிம்பு ஷூட்டிங்கிற்கு லேட்டாகத்தான் வருவார் என்று அவர் மீது பல வருடங்களாக வைக்கப்பட்டு வந்த குற்றச்சாட்டு இந்த இன்னிங்ஸில் உடைக்கப்பட்டிருக்கிறது. இப்போது அவர் தனது 48வது படம் தங்லைஃப் ஆகிய படங்களில் நடித்து வருகிறார். இந்த சூழலில் அவரது அடுத்த படம் குறித்த தகவலும் வெளியாகி இருக்கிறது. கோலிவுட்டின் திறமை வாய்ந்த நடிகர்களில் ஒருவர் சிம்பு. சிறு வயதிலிருந்தே நடித்து வரும் அவர் நடிப்பு, இயக்கம், பாடல்கள் எழுதுவது, பாடுவது, இசையமைப்பது என பல ஜானர்களில் தன்னை நிரூபித்திருக்கிறார். அதே சமயம் சிம்பு ஷூட்டிங்கிற்கு ஒழுங்காக வரமாட்டார் என்ற குற்றச்சாட்டும் மற்றும் அவர் மீது தொடர்ந்து வைக்கப்பட்டு கொண்டே வந்தது. அதன் காரணமாக சில பிரச்சனைகளையும் அவர் சந்தித்திருக்கிறார் என்பதும் நினைவு கூறத்தக்கது. ஒரு கட்டத்தில் சினிமாவில் இருந்து ஒதுங்கவும் செய்தார். நிலைமை இப்படி இருக்க அவருக்கு உடல் எடை கூடியது. அவரது எண்ணமும் ஆன்மீகம் பக்கமும் ஒதுங்கியது. முக்கியமாக 2 காதல் தோல்விகளையும் சந்தித்தார். அதனால்தான் அவர் சினிமாவில் இருந்து ஒதுங்கினார் என்றும் கூறப்பட்டது. இதனை அடுத்து உடல் எடையை குறைத்து எண்ணங்களை ஒருமுகப்படுத்தி தனது இரண்டாவது இன்னிங்ஸில் ஆரம்பித்திருக்கிறார். அதன்படி சுசீந்திரன் இயக்கத்தில் ஈஸ்வரன் படத்தில் நடித்தார். ஆனால் படம் சரியாக போகவில்லை. அதன் பிறகு நடித்த மாநாடு சூப்பர் ஹிட் அடித்தது. மாநாடு வெற்றிக்கு பிறகு சிம்பு வெந்து தணிந்தது காடு, 10 தல ஆகிய படங்களில் நடித்தார். இவற்றில் வெந்து தணிந்தது காடு படம் சூப்பர் ஹிட் ஆனது. அதில் சிம்புவின் நடிப்பு பெரிதளவு பேசப்பட்டது. அடுத்து நடித்த 10 தல திரைப்படம் சரியாக போகவில்லை. சூழல் இப்படி இருக்க கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படத்தின் இயக்குனர் தேசிங்க பெரியசாமி இயக்கத்தில் தனது 40வது படத்தில் நடிக்க கமிட் ஆகியிருக்கிறார் சிலம்பரசன். இந்த படத்தில் கமலஹாசனின் ராஜ்கமல் நிறுவனம் தயாரிக்கிறது. தேசிங்க பெரியசாமி இயக்கம் என்பதால் கண்டிப்பாக இந்த படம் ஹிட் ஆகும் என்ற நம்பிக்கை எஸ்டிஆர் ரசிகர்களிடம் இருக்கிறது. இப்படத்திற்கு சிம்பு சம ஃபிட்னஸோடு இருக்கிறார். அது மட்டுமின்றி மார்ஷியல் ஆர்ட்ஸ் உள்ளிட்ட கலைகளையும் அவர் கற்றுக்கொண்டதாக தெரிகிறது. இதற்காக அவர் தாய்லாந்து, லண்டன் உள்ளிட்ட நாடுகளுக்கு சென்றிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே தங்லைஃப் படத்தில் நடித்து வருகிறார் அவர். தங்லைஃப் ஷூட்டிங் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. எஸ்டிஆர் 48 ஷூட்டிங் விரைவில் தொடங்கவிருக்கிறது. இந்த 2 படங்களுமே அவருக்கு மிகப்பெரிய வெற்றியை பெற்றுத்தரும் என்ற நம்பிக்கையில் இருக்கிறார்கள் எஸ்டிஆர் ரசிகர்கள். இந்த சூழலில் சூர்யா நடிக்க இருந்த படத்தில் சிம்பு நடிக்கவிருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அதாவது சூர்யாவை வைத்து சுதா கங்காரா புறநானூறு என்ற படத்தை இயக்கவிருக்கிறார். இந்த படத்தில் துல்கர் சல்மானும் நடிப்பார் என்று கூறப்பட்டுள்ளது. ஆனால் படத்தின் ஷூட்டிங் இன்னும் தொடங்கவே இல்லை. எனவே இந்த படத்திலிருந்து சூர்யா விலகிவிட்டார் என்றும் கடந்த சில தினங்களாகவே தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. இந்த நிலையில் சிம்புவின் 50வது படத்தை சுதா கங்காரா இயக்கவிருப்பதாக சமீபமாக ஒரு பேச்சு கோலிவுட்டில் அடிபட்டிருக்கிறது. அநேகமாக அந்த 50வது படம் சூர்யா நடிக்கவிருந்த புறநானூறு கதையாக இருக்க வாய்ப்புகள் அதிகம் என்றும் கூறப்படுகிறது. இதனை கேள்விப்பட்ட ரசிகர்கள் சிம்புவுக்கு 50வது படமாக சுதாவின் படம் அமைந்தால் செமையாக இருக்குமே என்று கமெண்ட் செய்து வருகின்றனர். இந்த நியூஸ் பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிடுங்க. சேனலை மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்ல உங்களை மீட் பண்றேன்.